என்ன ஜோசியரே? மேடம், நம்ம தம்பிக்கு அந்த தெய்வம் படைச்ச பொண்ணே இந்த பொண்ணுதான் மேடம். என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு ஜாதகம் என் பையன் ஜாதகத்தோட அந்த அளவுக்கு பொருந்திருக்கா? ஆமாங்க சார், பொதுவா ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது 10க்கு 8 பொருத்தம் பொருந்தி வந்தாலே வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு அமோகமா இருக்கும் சார். ஆனா இந்த பொண்ணோட ஜாதகம் உங்க பையன் ஜாதகத்துக்கு 10க்கு 10 பொருத்தமும் அருமையா பொருந்திருக்கு சார். ஆ, இந்த பொண்ணு கழுத்துல உங்க பையன் தாலி கட்டினா போதும், அடுத்த நிமிஷத்துல இருந்து அவரோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். எங்கேயோ போயிடும் சார். இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்காக தான் வேற எந்த ஒரு பொண்ணோட ஜாதகமும் தம்பிக்கு பொருத்தி வரல போல இருக்கு. இந்த பொண்ணுக்காக தான் நாம எல்லாரும் 2 நாளா தூங்காம கொள்ளாம அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்திருக்கோம். ம், நம்ம தேடலோட பலனா இந்த பொண்ணு கிடைச்சிருக்கு. சீக்கிரமா சம்பந்தம் பேசி இன்னும் 16 நாளுக்குள்ள இந்த கல்யாணத்தை நல்லபடியா பண்ணிடுங்க மேடம். கண்டிப்பா ஜோசியரே, ரொம்ப சந்தோஷம். ஜனா, Yes, இந்த ma'am. ஜோசியர்களுக்கும் மேட்ரிமோனி ஸ்டாஃபுக்கும் என்ன சம்பளம் கொடுக்கணுமோ ஓகே கொடுங்க. மேடம், கொடுத்துறேன் மேடம். ஐயா தேங்க்ஸ் வாங்க. மேடம். ரொம்ப அப்ப நாங்க நன்றிங்க. கிளம்புறோம். வாங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க சன் மேரேஜுக்கு எங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணோம் மேடம். கண்டிப்பா, டெஃபினட்டா உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். இந்த 2 நாளா எனக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். Yeah. வாங்க. வாங்க வாங்க. ஒரு பெரிய பிரச்சனையே ஒன்னால சரியாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஆதிர. மேடம், எங்க வேல்வழி உங்களுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நாங்க தான் மேடம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல ஆதிர, நீ என் லைஃப்குள்ள வந்ததுல இருந்து ஒன்னால எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது.